பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்றைக்கி வேறு லெவலுங்க. எல்லா வைல்ட் கார்டும் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வர்றாங்க. சம்பவம் ஸ்டார்ட் ஆகுது இன்னையிலேருந்து. வைல்டாக விளையாடுறதுக்கு வைல்ட் கார்டாக யார் விஜய் சேதுபதி பில்டப் பண்ணுறாரு. பில்டப் பண்ணுற அளவுக்கு பண்ணுறாங்களான்னு தெரில. ஒருத்தனை ஒன்று சொல்கிறான், நான் உள்ளே பூந்தோன்னே தரன்னு கிழிக்க போகிறேன். யார் பிரஜைன்னு சொல்கிறான். அவன் வந்து சொல்ல மாட்டானா. யார் அமித் சொல்ல மாட்டான், செய்வானா. நல்லா வாய்ஸ் அவடல விட மாட்டேன், செஞ்சு காட்டுவேன்டா, அடித்து காட்டுவேன்டாங்கிறான் அவன். இந்த பக்கம் திவ்யா கணேஷ். சில பேருக்குலாம் இங்கே கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. உனக்கு கிளாஸ் எடுக்காமல் இருந்தால் சரி. இப்போ என்னென்னா எனக்கு என்ன இருக்குன்னா, இவ்வளோ பில்டப் பண்ணுறாங்க இவங்க. சாண்ட்ரா சொல்லுது நிறைய குரூப் இருக்காங்க உள்ள. அந்த குரூப்பெல்லாம் நான் கண்டுபிடிச்சி வெளியே எடுத்துட்டேன்னா என்னோடய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு அர்த்தம். அதாவது இவங்க எல்லாமே கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டு தான் உள்ளே போகிறாங்க. ஆனால் அடி எந்த மாதிரியான அடி வாங்க போகிறாங்கன்னு தெரியல. இவங்க அடி வாங்க போகிறாங்களா இல்லை அவங்க அடி வாங்க போகிறாங்களான்னு தெரியல. வலுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சம்பவத்தை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை சாண்ட்ரா, அப்புறம் பிரஜைனு, பார்கவ், அமித் பார்கவ், அப்புறம் திவ்யா கணேஷ், இவங்களெல்லாம் விசாரித்தபடி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்குலாம் பில்டப்லாம் இல்லைங்க. அந்தளவுக்குலாம் இல்லை. பில்டப் பண்ணுற அளவுக்கு இருக்குமா என்னன்னு தெரியலையே. விஜய் டிவி ஒன்று வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி போய் பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு. போகும்போதே ஒரு முத்திரையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. போய் எல்லாரையும் போய் யார் யார் எப்படி இருக்காங்கிறத எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி வெளியில் இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி அவங்க கேமையும் மாற்றி இவங்க கேமையும் மாற்றி இப்போ யாரை போய் டச் பண்ண பார்ப்பாங்கன்னா விஜய் டிவி ஒரு பிளானை போடும். ஒன்று அந்த குரூப் விஷயத்தை உடச்சி இண்டிவிஜுவலாக விளையாட வைக்க வாய்ப்பு இருக்குது. விஜய் டிவி உள்ள எல்லாரையுமே காப்பாற்றுறதுக்கு மாமா டிவி ஏதாச்சும் வேலை பார்த்துச்சுன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அவங்களுக்குலாம் வேறு மாதிரி பாசிட்டிவாக வேறு மாதிரி பண்ணி அடிச்சுட்டு அவங்கள்ட்ட சொல்லி கேமை மாற்று. அப்புறம் திவாகர், பாரு, கம்ரு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அடித்து வெளியில் கொண்டு வரதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அப்படிங்கிற பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாத்தையும் தாண்டி அங்கே என்ன நடக்குதோ அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க வச்சு தானே கேமு. இதே மாதிரி தான் ஆரியை தூக்கலான்னு பார்த்தாங்க ஒரு சீசனில். அன்பு கேங்குன்னு மொத்தமாக முடிஞ்சிச்சுல எல்லாருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம சொல்ல முடியாது, என்ன வேணாலும் நடக்கலாம். பட் ஆனால் இவங்க போகிற பில்டப்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்குங்க. கிழிக்க போகிறேன், நான் சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். சில பேருக்கு கிளாஸ் எடுக்கணுங்கிறாங்க, குரூப்பிசம் இருக்குது அதை உடைக்க போகிறேங்கிறாங்க. இதே மாதிரி தான் பல வருஷங்கள் இது மாதிரி தான் ஒயில் கார்டு போகும்போது சொல்லிட்டு போனாங்க. ஆனால் 1-2 பேர் தான் அதில் பண்ணியிருக்காங்க நல்லா. மற்றெல்லாம் எந்த கிளியும் கிடையாது. போய் அடி வாங்கிடுவாங்க இவங்க. அதில் பயங்கரமாக பண்ணிச்சுன்னா அது வந்து அர்ச்சனா. அதுவும் வந்து பிரதீப் ஆண்டனி மேலே உள்ள பாசத்தில் நடந்தது தான் அர்ச்சனாவுக்கு அந்த பியூட்டி. அதுக்கு கொஞ்சம் டேலண்ட் இருந்துச்சு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ப்ளஸ் என்னென்னா பிரதீப்பை ஆதரித்தனால தான் அப்புறம் எல்லாம் சேர்ந்து மோக் பண்ணாங்க அர்ச்சனாவை. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் தான் வேலை செஞ்சது. அதுக்கப்புறம் அர்ச்சனாவுக்கும் கொஞ்சம் திறமை தான், அதை அழகாக யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு திறமையும் காட்டிச்சு. நல்லா பாடுது, ஆடுது, எல்லாமே பண்ணிச்சு. ஆனால் இந்த மாதிரி இவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். அதில் ஓவராக பேசுகிறது யாருன்னா பிரஜைன்னு. அவன் தாங்க ஓவராக பேசுகிறான். நான் போய் கிழிச்சிருவேன், அது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேங்கிறான். இல்லை இவன் கிளி வாங்க போகிறான்னா இவன் கிழிக்கிறானுங்கிறத பார்ப்போம். காசு எடுக்கணும்னு ஜென்னி சொல்லுது, அதான் திவ்யா கணேஷ். ஸோ அது ஏதோ பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆட்டத்தை பார்த்தா தான் தெரியும். அதான் மக்களே, வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.